ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 23/2/2024க்கான கெஸ்ஸிங். 22ஆந்தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 554. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 55 பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏபியில் டேரெக்டாக 55 கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசியில் 55 00 22 கொடுத்துருந்தோம். அதுலேயும் 55 பாஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 455 கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். பிசியில் 55 கொடுத்துருந்தோம் டேரெக்டாக. நமக்கு ஏபியில் கொடுத்துட்டாங்க. நம்ம டேரெக்டாக ஏபிலையும் கொடுத்துருந்தோம். ஸோ அது நீங்கள் பாஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நம்பர் பாருங்கள். இங்கே 55 கொடுத்துருக்கோம். 55 பாஸ் ஆகிடுச்சு டேரெக்டாக. அது இல்லாமல் நம்ம டெய்லி பேட்டர்னில் கொடுத்துருந்தோம் 55ன்ட்டு. அதுவும் பாஸ் ஆகிடுச்சு. ஏபியில் டேரெக்டாக கொடுத்துருந்தோம், அது பாஸு. இதில் பாருங்கள் 755 கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி 55 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டெய்லி பேட்டர்ன் தான். அது டெய்லி பேட்டர்னில் பார்த்திங்கன்னா 55 கொடுத்துருக்காங்க. இங்கே 55, இங்கே 55, இங்கே 55. 55 பார்த்திங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. 60 டேரெக்டாக கொடுத்தாச்சு. நம்ம 60க்கு நம்ம ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 6க்கு 5 அதே சைபர் இறக்கியிருக்கோம். 50 60 50ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 98 டேரெக்டாக கொடுத்தாச்சு. 98க்கு 88ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே 88 டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, 88 கொடுத்துருக்கோம். ஸோ 98க்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அதாவது 9க்கு பவர் 4, 8க்கு அடுத்த நம்பர் 9 அப்படி கொடுத்துருக்கோம். இது அப்படியே நம்ம ஆப்போசிட் பண்ணி 94ன்னு கொடுத்துருக்கோம். ஏபியில் இந்த அந்த ஒரு 6 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாங்க இன்றைக்கி பிசி பார்ப்போம். அடுத்து பிசி பார்த்தீங்கன்னா 54 கொடுத்துருக்காங்க. இங்கே 54, இங்கே 54, இங்கே 54. இந்த 3 இடத்துல 54 கொடுத்துருக்காங்க. 54 பார்த்திங்கன்னா 40 டேரெக்டாக கொடுத்தாச்சு. இங்கே 37 டேரெக்டாக கொடுத்தாச்சு. இங்கே 56க்கு 57க்கு 56ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 54க்கு 57 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 56. நம்ம 55ன்னு வேறு கொடுத்துருக்காங்க ஏபியில். ஸோ பிசியில் நமக்கு 56 கொடுத்துருக்கோம். இதுக்கு 54, 55, 57 இந்த 3 நம்பருக்கும் கேப்பில் உள்ள நம்பரும் 56. அதனால் 56ன்னு கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 40க்கு பவர் 9, 0க்கு பவர் 5 இது கொடுத்துருக்கோம். பிசியில் இந்த 4 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரா நம்பர் ரிசல்ட் பார்ப்போம். அதான் ட்ரா நம்பர் பேட்டர்னில் பார்ப்போம். அடுத்தது ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா அது 54ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 64, 54ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு 55க்கு 50, அதாவது 50க்கு 5 அப்படி கொடுத்துட்டா டேரெக்டாக கொடுத்துட்டு 0க்கு பவர் 5 இறக்கிட்டாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்தது பார்ப்போம். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 554 கொடுத்துருக்காங்க. ஸோ 554க்கு 554க்கு பார்த்தீங்கன்னா
இங்கே 564ன்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வேறு மெத்தடில் ஃபாலோ பண்ணி இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். 564ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 226ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 554, 564, அதாவது இதுலேருந்து ஒரு 10 நம்பர் குறைச்சி இன்றைக்கி நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 226லேருந்து ஒரு 10 நம்பர் 226 மைனஸ் 10 பண்ணோம்னா 216ன்னு வருது. இது ஏபிசியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 216ங்கிறத தெளிவாக சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், 226 இதுலேருந்து 10 நம்பர் கழிச்சோம்னா 226 மைனஸ் 10. ஏபிசியில் 216 இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசியில் 216ன்னு இந்த பேட்டர்னில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி கொடுக்குற போகிற நம்பர் எல்லாமே பாக்ஸில் தான் கொடுக்க போகிறோம். இது சிங்கிள் ஷாட்டில் இந்த பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பேட்டர்ன் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே 544, அதாவது 554, 544 இதுலேருந்து 10 நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 10 நம்பர் எக்ஸ்ட்ரா 544 இன்றைக்கி ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 544 ப்ளஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே கீழே பார்த்திங்கன்னா 402ன்னு கொடுத்துருக்காங்க. 402க்கு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து பார்ப்போம். 412ன்னு எடுத்துக்குவோம். 412 ஏபிசியில் 412 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 412 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2வது பேட்டர்னு. அடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இதே இங்கே 554க்கு அடுத்த பேட்டர்ன் பாருங்கள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் 54 கொடுத்துருக்காங்க. இங்கே 937. இன்றைக்கி ரிசல்ட் 554. மொதல் நம்பருக்கு மட்டும் பவர் வச்சுருக்காங்க. 5க்கு பவர் 0 வச்சு 54 அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதே பேட்டர்னில் நம்ம 9க்கு பவர் 4 அப்படியே 37ன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ஏபிசியில் ட்ரை பண்ணுங்கள். 437ன்னு இதுலேயும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸில் இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர் இது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 554 கொடுத்துருக்காங்க. இதே இங்கே பார்த்தீங்கன்னா 504ன்னு கொடுத்துருக்காங்க. இது மொதல் நம்பர் அப்படியே கொடுத்துட்டு அடுத்த நம்பர் பவர் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏபிசியில் பார்த்திங்கன்னா 5 நம்ம அப்படியே, அதாவது 3 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்ததுக்கு பவர் 8க்கு 3 பவரு. அடுத்த நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். 330ன்னு கொடுத்துருக்காங்க. 330ன்னு தான் வருது. இதில் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் ஒன்று, இன்னொரு நம்பர் இருக்குது 3 டிஜிட் பேட்டர்னில். கடைசி நம்பர் இது. கடைசி நம்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே 544ன்னு கொடுத்துருக்காங்க.
அதாவது 554க்கு 544 அதே ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தாங்க 554 402ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம 412ன்னு கொடுத்தோம். சேம் இதை 575ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏபிசியில் 500 இதை நம்ம 10 நம்பரு கூட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம 10 நம்பர் கூட்டி கொடுத்துக்குவோம். 585 இது பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இது வந்து புது முயற்சியில் எடுத்திருக்கோம். அந்த நம்பரு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் ஷாட்டில் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 4 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி இந்த நம்பர் வின்னிங் வரும். இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஏபிஎஸ்சிபிசி நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது சரியாக இங்கே தெரியாதனால நான் கொடுத்துருக்கேன். 442 சரியாக தெரியல. ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கேன். 4 டிஜிட் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கம்பல்சரி எடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸில் இந்த நம்பர் தான். ஏபிசி 3 டிஜிட்டில் இந்த நம்பரு இன்றைக்கும் 55 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதில் தான் கொடுத்துருக்கோம். மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வரும். இந்த 754ங்கிறத கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 695ங்கிறத எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இதில் ஸ்ட்ராங்கான நம்பரு. அப்படி இல்லைனாக்க 645 இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்கி தான். இது கம்பல்சரி வின்னிங் கண்டிப்பாக உண்டு. இது இல்லாமல் நம்ம புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த நம்பரில் கண்டிப்பாக எனக்கு வரும்ன்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் ஷாட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஒரு 4 நம்பரு நம்ம மார்க் பண்ணி தான் காமிச்சிருக்கோம். கம்பல்சரி அதில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதில். அது இல்லாமல் நம்ம இது ரெகுலராக போடுறது தான். இதுலையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள்.